ஹாய் ஃபேமிலிஸ், நான் தான் உங்கள் தீபிகா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேச போகிறேன். நான் வந்து ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி ஷாப்ஸியில் ஒரு இயரிங் ஆர்டர் போட்டேன் 125ன்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, எனக்கு வந்தது வேறு. வந்தது ஒன்று தான், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. எப்பவுமே நம்ம ஒன்று நினச்சி பண்ணுவோம், ஆனால் அது நடக்கிறது ஒன்றா இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு. நான் ஒன்று நினச்சி போட்டேன், எனக்கு ஒன்று நினச்சி வந்தது. ஆனால் நான் நேற்று எனக்கு கைக்கு வந்து நான் அது எப்போ பார்த்தாலும் அப்போத்திருந்து இப்போ நான் வீடியோ போடுற வரைக்குமே உங்கள்கிட்ட கூட நான் புலம்பிகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு மனசே சரியில்லை. நம்ம ₹1 ₹2 எப்படி சேமித்து வைக்கிறோம், அசால்ட்டாக இந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் நினைக்கல, ஏமா ₹100 கொடுத்ததுன்னா வாங்கின அதுக்கே இவ்வளோ புலம்பின்னு இருக்கிறியே, ஆளாளுக்கு லட்சக்கணக்கிலலாம் தொலைச்சிட்டு உக்காந்துக்கிறாங்க கூட நீங்கள் நினைக்குவீங்க. நம்ம இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேமித்து எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும். அந்த மாதிரி தான் நான் ₹10 கூட அது நான் சேமிக்க தான் நான் பார்க்குவேனே தவிர செலவு பண்ண நான் நினச்சதெல்லாம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், யோசிக்காமல் எல்லாமே பண்ணியிருக்கேன். நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அந்த காசோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. அப்படியே வச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலுமே ஃபஸ்ட்டு 1க்கு 2 டைம் இல்லை 10 டைமாச்சு ஆராயி அணிஞ்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடலான்னு இருக்கிறேன். சத்தியமாக எனக்கு மனசு சரியில்லைங்க. இந்த ₹130ன்றது எனக்கு அப்படியே பெரிய காசாக தெரியுது. நிறைய பேருக்கு அது ஒரு காசாக இல்லையான்ட்டு சொல்லலாம். வாங்க, நான் அந்த வீடியோலலாம் போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள் சரிங்களா. யாரும் தயவு செஞ்சு என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஒரு டைமுக்கு பல டைம் யோசித்து எது இருந்தாலும் ஆர்டர் போடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்காம போயிடுச்சுன்னா அது எவ்வளோ வலிக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏம்மா இதுக்கேவா இவ்வளோ புலம்பின்னு உக்காந்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் நேற்றிருந்து எல்லாருக்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் புலம்பின்னுக்கிறேன். ₹330 ஒரு கம்மல் ஆர்டர் போட்டால் நான் நினச்ச மாதிரி வரலி போயிடுச்சு. அதுக்கு அழகாக நான் வேறு ஏதாச்சும் கூட பண்ணியிருந்துருக்கலாமே. அது அந்த கம்மல் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மேலே தெளிவாக நான் போடுறேன் கம்மல், ஓகேங்களா. இதுதான் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த பின்னாடி வந்து கிட்ட பாருங்கள், இந்த பின்னாடி வந்து திருவாணி மாதிரி வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து பட்டன் டைப்பில் வந்துருச்சு. அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சேம் இதே 3 செட்டு வந்து 160. அந்த 3 செட்டு வாங்கியிருந்தாவே மேலேன்னு நான் இப்போ நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராச்சும் ஏமாந்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 125க்கு ஒர்த்து இல்லையான்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.